ஹோமியோபதி வெறும் இனிப்பு உருண்டையா அல்லது மருத்துவ புரட்சியா? யாரும் சொல்லாத ஒரு ரகசியம். நீங்கள் வெறும் இனிப்பு மிட்டாய் என்று நினைக்கும் இந்த உருண்டைகளுக்கு பின்னால் 200 ஆண்டுகால உலக வரலாறு ஒளிந்திருக்கிறது. இன்று ஏப்ரல் 10 உலக ஹோமியோபதி தினம். ஜெர்மனி தேசத்தில் பிறந்து இன்று உங்கள் வீட்டு அலமாரி வரை வந்துள்ள இந்த மருத்துவ முறையை உருவாக்கியவர் டாக்டர் சாமுவேல் ஹானிமேன். கசப்பான மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு மாற்றாக ஒத்தவற்றை குணப்படுத்தும் லைக் என்ற தத்துவத்தை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் இவர்தான். இன்றைய அவசர உலகில் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்தை தேடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பல நாடுகள் தடை செய்த போதும் இன்றும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக ஹோமியோபதி நீடிக்கிறது. இந்தியாவின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. ஹோமியோபதி என்பது வெறும் நோய்க்கான மருந்து மட்டுமல்ல, அது மனிதனின் மனதையும் உடலையும் இணைத்து பார்க்கும் ஒரு கலை. இதனை நம்புபவர்கள் ஒரு புறம், இது வெறும் பிளசிபோ விளைவு என்பவர்கள் மறுபுறம் என எப்போதும் விவாதங்களை கிளப்பும் ஒரு ஹாட் டாபிக் இது. நீங்கள் ஹோமியோபதி மருத்துவ முறையை ஆதரிக்கிறீர்களா அல்லது இது வெறும் மாயை என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள வரலாற்றில் இன்று தொடரை பின்தொடருங்கள்.